தெரியல, மிரசல் ஆகுறாங்க. நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம்ல சுமார் 40 வயசு இருக்க பெண்மணி ஒருத்தங்க மனநலம் பாதிக்கப்பட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹோட்டல், டீ கடை, மளிகை கடைன்னு யாசகம் எடுத்துக்கிட்டு கடை முன்னாடியே தூங்கிட்டும் இருந்தாங்க. திடீர்னு சிரிக்கிறதும் அழுகிறதும் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அச்சயம் டீம் மெம்பர்ஸ் அவங்கள ரெஸ்கியூ பண்ணலான்னு போனப்போ அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பேரு காவ்யா. எந்த ஊரு, அவங்க குடும்பம் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. ஊர் பேரை மாத்தி மாத்தி சொல்றாங்க. திருமணமாகி கழுத்துல தாலியும் போட்டிருந்தாங்க. நீங்க சொல்றீங்க, சில பேருக்கு தெரியல, மிரசல் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயும் நல்லாவே பேசுறாங்க. நியூ டெல்லி, ஜப்பான், அமெரிக்கா, ஹாங்காங், சிங்கப்பூர், ராஜஸ்தானி, நேபாள், சவுதி, கேரளா, பாலக்காடு, திருவனந்தபுரம், காலனி, கொல்லம், கொச்சி, கடல். பேப்பர் கொடுத்தா எழுதவும் செய்றாங்க. ஆனா அவங்களுக்கு அட்ரஸ் தான் தெரியல. நான் படிச்சதெல்லாம் அமெரிக்கா, ஏன்னா சீட்டு வாங்கிப்பாங்க படிச்சு. நான் டாக்டர் தாங்க, ஆனா போலீஸ் ஆபீசர். அழுக்கு படிஞ்சிருந்த அவங்க முடிய லைட்டா கட் பண்ணிட்டு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் கொடுத்து நம்ம அச்சயம் ஹோம்க்கு அழைச்சிட்டு போனோம். ஹோம்க்கு போனதும் சந்தோஷத்துல ஒரே டான்ஸ் தான். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பா அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பத்தின தகவல் தெரிஞ்சவங்க அச்சயம் ட்ரஸ்ட மறக்காம கான்டாக்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒரு ஷேர் அவங்க குடும்பத்தை கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். உங்களால முடிஞ்ச நிதியாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவுனா இன்னும் பல ஆதரவற்ற நபர்களோட வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும். நன்றி நண்பர்களே.